இருக்கிற பக்திமான் பயப்படுகிறான். ஆடு மேய்க்கிற சாதாரண இருக்கிற பக்திமான் என்ன செய்யறான்? தைரியமா இருக்கிறான். we can face this fellow, நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கிறோம். என்ன வித்தியாசம்? சவுல் தேவனிடத்திலிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் சுயத்தை மையமாக கொண்டுதான் இன்றைக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான். சவுலை விட தாவீது குறைந்த அளவுதான் இது நன்மை பெற்றிருக்கிறான். ஆனால் அவன் தேவனை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சவுல் தன்னோடு தேவன் இருப்பதை உணர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டான். காரணம் என்னென்றால் அவன் தேவனை இழந்து விட்டான். தன்னுடைய சுயம் சார்ந்த வாழ்க்கையினால் மனம் என்ன சொல்லுதோ அந்த மனம் சொல்றதுக்கு ஏற்றபடி அவன் செயல்பட்டதுனால தேவன் அவனோட இருக்க முடியாதபடிக்கு அவனை விட்டு டிபார்ட் ஆயிட்டான், போயிட்டான். ஆனா தாவீது ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றதான் கேட்கணும். நம்ம மனம் என்ன சொல்லுது, நம்முடைய உணர்வு என்ன சொல்லுது, நம்முடைய ஊரார் என்ன சொல்றாங்க, நம்முடைய சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, அதை கேட்க கூடாது. ஆண்டவர் சொல்றதா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஆண்டவர் சொல்றதே கேட்கிட்ட நெருக்கடியான என்ன சோதனையா இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட அவன் பகிர்ந்து கொண்டு நிம்மதியா தூங்குற காரணம் என்றால் நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன். அதனால் என் வாழ்வில் என்ன சூழல் ஏற்பட்டாலும் அதை ஆண்டவர் தான் பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்ய வேண்டும். இந்த நாளிலும் பக்தியாக வாழ்வது, ஆவிக்குரியவர்களாக வாழ்வது என்பது தொடர்பான சில சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பக்தியாக வாழ்கின்றோம், ஆனால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கின்றோமா? நாம் பக்தி உள்ளவர்கள், ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களா? ஆர் வி ஸ்பிரிச்சுவல்? பக்தியாக வாழ்வது என்பதும் ஆவிக்குரியவர்களாக வாழ்வது என்பதும் வேறு. பக்தியாக வாழ்வதென்பது கடவுள் ஒருவர் இருக்கிறார், இறைவன் ஒருவர் இருக்கின்றார், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருக்கு நம்முடைய கனத்தை மரியாதையை செலுத்தும் விதமாக நாம் பல காரியங்களை செய்வோம். அது தேவன் மேல் நாம் வைத்திருக்கின்ற பற்றுதலை வெளிப்படுத்துகின்ற அனுபவம். தேவனை நாம் முக்கியமாக எண்ணுகிறோம், அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம் என்பதை விளங்க பண்ணும்படியாக பல செயல்களை நாம் செய்யலாம். அது பக்தியான செயல்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருப்பது என்பது வேறு. ஆவிக்குரியவர்களாக இருப்பதென்றால் தேவனுடைய ஆவியினால் நாம் நமக்குள் வழி நடத்தப்பட்டு தேவனுடைய பிரியமும் தேவனுடைய விருப்பமும் இன்னதென்று அடையாளம் கண்டுகொண்டு செயல்படுகின்ற ஒரு அனுபவம். நாம் பக்தியானவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு பல அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடும். நாம் ஆலயங்களுக்கு வருகிறோம், ஆராதனைகளில் ஈடுபடுகிறோம், பாடல்களை பாடுகிறோம், துதிகளை எடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஜெபிக்கின்றோம், காணிக்கை கொடுக்கின்றோம், இன்னும் ஊழியங்களிலும் நாம் பங்கேற்கின்றோம். பல்வேறு விதங்களிலே இது போன்ற காரியங்களிலே நாம் ஈடுபட்டு நாம் பக்தியானவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிறோம். இவைகளெல்லாம் நாம் பக்தியானவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு போதுமான அடையாளங்கள். ஆலயங்களுக்கு வந்து ஆராதனை வழிபாடுகளை கலந்து கொண்டு கடவுளை பாடி துதித்து போற்றி சோதரித்து அவருக்கு காணிக்கை கொடுத்து அவருக்கு ஊழியமும் செய்து விதமான காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் பக்தியானவர்கள் என்பதை வெளிப்படுத்தலாம். ஆனால் நாம் உண்மையிலேயே ஆவிக்குரியவர்களா, அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான இருதயத்தை உடையவர்களா என்பதை இவைகள் முழுமையாக வெளிப்படுத்தி விடாது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே அவர்கள் பலிகளிட்டார்கள், பண்டிகை ஆசரித்தார்கள், மாதப்பிறப்பை கொண்டாடினார்கள், ஓய்வு நாட்களை ஆசரித்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள், ஜெபம் செய்தார்கள், பல்வேறு விதங்களிலே பக்தி பாவனையாக நடந்து கொண்டார்கள். இவை எல்லாவற்றையும் கவனிக்கும் பொழுது இவர்கள் நல்ல பக்தியானவர்கள், இவர்கள் உண்மையாகவே கடவுள் மேல் பற்று கொண்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இவையெல்லாம் போதுமான அடையாளங்களாக இருந்தன. ஆனால் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்து என்ன சொன்னார் என்றால், இவர்களுடைய பலிகள் எனக்கு என்னத்திற்கு, இவர்களுடைய பண்டிகை ஆசரிப்புகள், ஓய்வு நாள் கொண்டாட்டங்கள், இவர்களுடைய மாத பிறப்புகள், அதோடு அவர் நடத்துகிற எல்லா ஆசரிப்புகளை நான் வெறுக்கிறேன். அவைகளெல்லாம் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து பார்த்து நான் இளைத்து போனேன், என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லி, இனி நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினால் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வீணான காணிக்கைகள் கொண்டு வருகிறதா நிறுத்திக் கொள்ளலாம், இனி உங்களுடைய காணிக்கைகள் எனக்கு தேவையில்லை. ஆக இவையெல்லாம் மோசையினுடைய காலத்திலே ஜனங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரியங்கள்.
மோசையின் மூலமாக கடவுளுக்கு இவ்விதமான வழிகளிலே நீங்கள் பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு அதனுடைய விளைவாகத்தான் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்தி செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டு தேவன் சொன்னார், இவையெல்லாம் எனக்கு வெறுப்பாக இருக்கிறதா, ஐ ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னார். அதற்கு பதிலாக என்ன செய்ய சொன்னான்னா, முதலாவது நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ பக்தியை வெளிப்படுத்தும் விதமான பல காரியங்களை செய்து அவர்கள் பக்தியானவர்கள் என்பதை அறிவித்தாலும் தேவன் அந்த பக்தியிலே விருப்பமாக இருக்கவில்லை. இயேசுநாதர் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களை, சதிசேயர்களை, வேதபாரர்களெல்லாம் நீங்கள் வேதாகமத்தின் மூலமாக அறிந்திருப்பீர்கள். அவர்களையெல்லாம் நாம் குறித்து கேள்விப்படுகிற பொழுது அவர்கள் ஏதோ ரொம்ப மோசமான மக்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளும். ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இக்காலத்திலே வாழ்கின்ற சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களை விட, லுத்தரன் கிறிஸ்தவர்களை விட, ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவர்களை விட, பிரஸ்பிட்டீரியன்களை விட, கத்தோலிக்கர்களை விட, பெந்தைகோஸ்தைகளை விட அன்றைய பரிசேயர்கள், அன்றைய சதுசேயர்கள் அளவுக்கு அதிகமான பக்தி செயல்களை உடையவர்கள். இவர்களை விட அவர்களுடைய பக்தி மிக உயரமானது, அகலமானது, ஆழமானது. ஆனால் அவர்களுடைய அந்த பக்தியை பார்த்து அவங்க ரொம்பவும் இவர்களை விட சென்சிட்டிவ். வெந்தயத்திலையும் ஒருதலாமலையும் கடுகுலையும் சின்ன சின்ன தானியங்களில் கூட அந்த தசமபாகத்தை ரொம்ப கரெக்டாக அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, கடவுளை அறியாத ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு சென்று வந்தால் போதும் உடனே கை காலெல்லாம் கழுவிடுவாங்க. ஒவ்வொரு பண்டிகைகளையும் மாதப்பிறப்புகளையும் ஆசிரியம் மிகவும் கரெக்டாக பின்பற்றுவாங்க. ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற நாட்களில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறத கூட ஒரு பெரிய தவறாக நினைப்பாங்க. அது மட்டுமல்ல, தங்களுடைய உடைகளிலே வேத வசனங்களை எழுதி அவர்கள் தங்களுடைய உடைகள் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த வேத வசனத்தை காண்பிப்பார்கள். இவ்வளவெல்லாம் மிக பக்தியானவர்கள். மட்டுமல்ல, கடவுள் பக்திக்காக சாகிறதுக்கே ஆயத்தமானவர்கள். உயிரை விடுறதுக்கு கூட ஆயத்தம், உயிரை விடுறதுக்கு ஆயத்தம், பக்தி சம்பந்தமான காரியத்தில் மற்றவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கும் ஆயத்தம். அப்போது இன்கால கிறிஸ்தவர்களை விட அந்த நாட்களில் இருந்த அந்த பரிசேயர்கள் என்று சொல்லப்படுகிற, சதுசேயர்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்களுடைய பக்தி so great, ரொம்ப பெருசு. ஆனால் அப்படிப்பட்ட பக்திமான்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னானோ, ஆஹா, உங்கள் பக்தியை நான் மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்கிறத விட்டுவிட்டு என்ன சொன்னான்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, மறைந்திருக்கின்ற பிரேத குழிகளே, மாயக்காரர்களை, மாய்மாலக்காரர்களை என்று சொல்லி அவர்களை கண்டவிதமாக திட்டுகிறார். பாருங்கள், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, மறைந்திருக்கிற பிரேத குழி, மனிதர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்கள் என்று காட்டுகிறீர்கள். You are showing yourself to the people as so righteous. ரொம்ப நீதிமானா காட்டுறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கபடம், அசுத்தம், ஆகாதவர்களெல்லாம் நிறைந்திருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக உங்களுடைய பக்தியின் மூலமாக நீங்கள் மேன்மையானவர்களாக எண்ணப்படுகிறீர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது, so awkward. ஆக அவ்வளவு பக்தியானவர்களை பார்த்தா இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மறைந்திருக்கிற பிரேத குழி, வெள்ளை அடிக்கப்பட்ட கலை. காரணம் என்றால் அவர்கள் தங்களுடைய பக்தியை காண்பிப்பதற்கு அவர்கள் நிறைய வழிகளை வைத்திருந்தார்கள். அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்கள் போகிறவங்கள தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுவதை விரும்புறதில்லை. ஆனால் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஜனங்கள் நிற்கிற இடத்துல போயின்னு அவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய பிரார்த்தனை பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பக்தி. ஆனால் அந்த பக்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான பக்தி என்று எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்றால் அவர்கள் பக்தியானவர்கள், ஆனால் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கு பல செயல்களை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய செயல்முறைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய சிந்தனை ஓட்டத்தினுடைய விளைவான அணுகுமுறைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தது. ஆகையால் தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக சொன்னார், உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன், உங்களுடைய பண்டிகை ஆசரிப்புகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்கள் பாடல்களின் இரைச்சல்களை என்னை விட்டு அகற்றுங்கள், உங்கள் வீணையின் நாதத்தை நான் கேட்கவே மாட்டேன். பாருங்கள், பக்தி தொடர்பாக, கடவுள் மேல் இருக்கின்ற அன்பு தொடர்பாக பல காரியங்களை செய்கிற அந்த சூழலிலே அவற்றை பார்த்து விட்டு தேவன் சொல்கிறார், நான் இதெல்லாவற்றையும் வெறுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் கீபோர்டு போடுறாங்க, இல்லைன்னா கிட்டார் வாசிக்கிறாங்க, இல்லை கோயரில் கலந்துக்கிட்டு பாட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்கிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளதையெல்லாம் பார்த்து
ரொம்பவும் ஆசீர்வதிப்பார். நாமவே கொயரில் உட்காந்துருக்கலாம், நாமவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம், நாமவே இது போன்ற நிறைய காரியங்களை ஈடுபடலாம். நம்முடைய பாடல் திறமைகளை, இசை திறமைகளை எல்லாம் கோயிலில் நாம் வெளிப்படுத்தலாம், நல்லது. ஆனால் அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக தேவன் என்ன சொல்கிறனா, உன் பாடல் இரைச்சல் நிறுத்துப்பா, ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஆனால் அது ஒன்று நாய்ஸ் கிடையாது, நல்ல ஒரு வாய்ஸில் தான் பாடியிருக்கிறாங்க. ஆனால் பாடல்கள் கேட்கத்தக்கதாக இருந்தாலும் பாடல்களை பாடுகளுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கவில்லை. எனவே இசையை நாம் இசைக்கும் பொழுதும் பாடல்களை பாடும் பொழுதும் மிக அருமையாக வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பொழுதும் ஜனங்கள் they will be impressed. மிக அருமையாக கடவுளுக்காக பணி செய்து சொல்லக்கூடும். ஆனாலும் தேவன் இவைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், இவைகளை பார்த்து மகிழ வேண்டும் என்றால், இவர்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருடைய உள்ளான இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை முதலாவதாக பார்க்கின்றார். எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். மலை பிரசங்கத்திலே பார்க்கும் பொழுது பாக்கியவான்கள் 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 என்று சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவரை எக்ஸ்போஸ் பண்ணுகிறார், காண்பிக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது யாரை பாக்கியவான் என்று சொன்னார்? ஆராதிக்கிறவங்கள பாக்கியவான்கள் சொல்லலை, வழிபடுகிறவங்கள பாக்கியவங்களை சொல்லலை, ஜெபிக்கிறவங்களை சொல்லலை, காணிக்கை கொடுக்கிறவங்கள சொல்லலை, ஊழியம் செய்கிறவங்களை சொல்லலை. யாரை சொன்னார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரை சொல்லுகிறார்? இவையெல்லாம் இருதயம் சம்பந்தப்பட்டவைகள். யாருக்கு தாழ்மையான இருதயம் இருக்கின்றதோ, யாருடைய இருதயம் தூய்மையானதாக இருக்கின்றதோ, யாருடைய இருதயம் சாந்தமானதாக இருக்கிறதோ, யாருடைய இருதயம் பொறுத்து கொள்ளுகிறதாக சகித்து கொள்ளுகிறதாக இருக்கிறதோ அவைகள் தான் blessed. They are so blessed people. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், what they do அதுவல்ல, how they are, எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஆலயங்களில் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், அதனுடைய அடிப்படையில் நாம் சந்தோஷப்படுறோம் இல்லையா? we are so happy. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறேன். ஏன்னா மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், அவர் முதலாவது நமக்குள் பார்க்கிறார். ஆகியால் அருமையானவர்களே, பக்தியாக வாழ்கிறோம், செயல்படுகிறோம், நல்லதுதான். ஆனால் ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ்கிறோமா? தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்கிறோமா? பக்தியை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய ஆலயங்கள் போதுமானவைகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்பது இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய திருச்சபைகளின் செயல்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் நாம் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் தானா? உண்மையிலேயே நாம் ஆவிக்குரியவர்கள் தானா? உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமானவர்கள் தானா என்பதை அறிய வேண்டும் என்றால், நாம் வாழ்கின்ற விதங்களிலே, வாழ்கின்ற சூழல்களிலே எப்படி நம்முடைய இருதயத்தை செயல்பட விடுகிறோம், எப்படி நம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்கின்றோம் என்பதன் அடிப்படையில் தான் அதை முடிவு செய்ய முடியும். ஆலயங்களிலே பக்தி மனம் கமிழும், ஆனால் வாழ்க்கை பகுதிகளில் தான் பக்தி மனம் கமிழுகிறதா இல்லை என்றால் பாவ வாசனை வீசுகிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆக அருமையானவர்களே, நம்முடைய ஆலய சூழல்களிலே, ஆராதனை சூழல்களிலே, மார்க்க சம்பந்தமான நடவடிக்கை சூழல்களில் என்ன நடைபெறுகிறது என்பதை அல்ல ஆண்டவர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கை சூழல்களிலே எப்படி வாழ்கிறோம். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு கோயிலில் கொஞ்சம் காரியங்களை செய்கிறதில்ல. வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம், வீதியில் எப்படி இருக்கிறோம், சமுதாயத்தில் எப்படி இருக்கிறோம், ஜனங்கள் மத்தியில் இருக்கிறோம், உறவுகள் மத்தியில் எப்படி இருக்கிறோம், பொல்லாத இந்த உலகத்தின் மத்தியில் எப்படிப்பட்டவளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய அடிப்படையில் தான் ஆன்மீகம் நிர்ணயிக்கப்படுகிறது. மனுஷனை பார்த்தீங்கன்னா எப்படி வேணும்னாலும் வாழலாம், எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் செயல்படலாம். ஆனால் கோயிலை கண்டவுடனே கும்பிடணும், எங்கேயாவது ஒரு கோயிலை குறித்து கேள்விப்பட அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்கேன். கிறிஸ்தவனும் அப்படி தான். நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், இதை கவனிக்காதபடிக்கு எந்த கோயிலில் போனால், எந்த ஜெப கூட்டத்துக்கு போனால், எந்த ஊழியர்கிட்ட போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் அதைத்தான் யோசிக்கிறான். தங்களுடைய பரிசுத்தமான வாழ்வின் மூலமாக, தங்களுடைய தேவனை பிரியப்படுத்தும் வாழ்வின் மூலமாக தேவனுடைய நன்மையை தேடுக வேண்டியவர்கள் ஊழியக்காரருடைய வல்லமையை சார்ந்தும் அவருடைய கூட்டங்களுடைய வல்லமையை சார்ந்தும் வாழுகின்ற ஒரு வேதனைக்குரிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எதனுடைய அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறார் என்றால், நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறேன், என்னுடைய சுபாவங்களை எப்படி வைத்திருக்கிறேன், அதனுடைய அடிப்படையில் தான். பாருங்கள், காயின் ஆபேல் அண்ணன் தம்பிங்க, ஆதாமுடைய பிள்ளைங்க, ரெண்டு பேரும் பக்தியானவர்கள். போத் ஆர் ரிலிஜியஸ் மைண்டட். ரெண்டு பேருக்குமே கடவுளுக்கு எதையாகிலும் செய்யணும், சம்திங் வி மஸ்ட் டூ ஃபார் காட் அப்படிங்கிற சிந்தனை உண்டு.
அப்போ நல்ல கவனிங்க, 2 பேரும் பக்தியானவங்க. ஆனால் அந்த 2 பேரும் பக்தியானவங்க 2 பேரும் பக்தியான காரியங்களை செய்யவும் செய்தாங்க. ஆதியாகமம் 4ஆவது அத்தியாயத்தில் அண்ணன் தம்பிகளாகிய காயினும் ஆபேலும் கோயிலுக்கு வந்தாங்க. இப்போ நம்ம நாட்களில் அண்ணன் வந்தால் தம்பி வர மாட்டார், தம்பி வந்தால் அண்ணன் வர மாட்டார், கணவன் வந்தால் மனைவி வர மாட்டாங்க, மனைவி வந்தால் கணவன் வர மாட்டாங்க. அது ஒரு டைமில் மாற்றி மாற்றி வர்றாங்க. போன வாரங்க ஹஸ்பண்ட் வருவார், அடுத்த வாரம் மனைவி வருவாங்க. ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் இல்லை, ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி வராங்க. ஆனால் அண்ணன் தம்பி 2 பேருமே வந்தாங்க, 2 பேரும் பக்தியான காரியங்களை செய்தாங்க. ஆனால் என்ன நடந்துன்னு சொன்னால், காயினுடைய காணிக்கையும் தேவன் நிராகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். நல்ல கவனிங்க, 2 பேரும் பக்தியானவங்க, 2 பேரும் பக்தியா வந்து காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறது தானே நியாயம், அப்படித்தானே? 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறது நியாயம். ஆனால் தேவன் அங்கே பார்க்கும் பொழுது ஒருவனை ஆசீர்வதிக்கிறார், ஒருவனை வந்து புறக்கணிக்கிறார். என்னான்னு பார்த்தா, தேவன் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன கொடுத்தாங்கங்கிறத செகண்டாக தான் பார்த்தா. இரண்டாவது, முதலாவது என்ன பார்த்தாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் காயினை பார்த்து தேவன் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ அதனுடைய அர்த்தம் என்னென்றால், நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு வரவேண்டிய ஆனர், வரவேண்டிய ரெஸ்பெக்ட் உனக்கு கிடைக்கும், அந்த ரிவார்ட் கிடைக்கும். நீ நல்லவனா இல்லை, ஸோ ஐ ரிஜெக்டட் யுவர் ஆஃபரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆபேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4:4 வாசிக்கும் பொழுது அவன் காணிக்கை கொடுத்த விதத்திலும் வித்தியாசமாக தான் இருந்தான், காணிக்கை கொடுக்கிறவனாகி அவனும் வித்தியாசமாக இருந்தான். ஆன்மீகத்தில் 2 காரியம், ஒன்று ஆராதிக்கிறவன், இன்னொன்று அவன் செய்கிற ஆராதனை. ஆராதிக்கிறவனுடைய தரம், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த வர்ஷிப்பர். இரண்டாவது அவன் செய்கிற ஆராதனுடைய தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் த வர்ஷிப். ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கிறாங்கிறதையும் பார்க்குறாரு, ஆராதிக்கிற விதத்தையும் பார்க்குறாரு. சில நேரங்களில் நம்முடைய ஆராதனைகள் நன்றாக இருக்கும், ஆனால் ஆராதிக்கிறவள் நன்றாக இருக்கிறதில்ல. சில நேரத்தில் நாம நல்லவங்களா இருப்போம், ஆனால் ஆராதிக்கிற விதம் சரியா இருக்கிறதில்ல. எனவே தேவன் ஆராதிக்கிறவனையும் பார்க்கிறார், ஆராதிக்கிற விதத்தையும் பார்க்கிறார். ஆபேல் 2 விதத்திலும் மார்க் வாங்கிட்டான், பாஸ் மார்க். ஆராதிக்கிறவனாகிய அவன் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு சரியான நீதிமானாக இருந்தான். எனவே அவனை முதலாவது தேவன் அங்கீகரித்தார். இரண்டாவது, அவன் காணிக்கை கொடுத்த விதத்திலும் he made some difference. அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற பொழுது தலையீற்றுகளிலும் மந்தையில் கொள்ளுமையானவைகளை தேர்ந்தெடுத்தான். எதையோ கொண்டு நம்ம காணிக்க பை பக்கத்தில் வர நேரம் பார்த்து அவசரப்பட்டு இருக்கிறதுல குறைவான டினாமினேஷன் என்ன காசு இருக்குன்னு தேடி போத்து அப்படி போடுறோம், அப்படி இல்லை. அவன் ஒரு சூஸ் பண்ணுறான், ஆண்டவருக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுக்கணும், முக்கியப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறவரை கொடுக்கும். காயின் அப்படி கிடையாது. அவனுடைய காணிக்கை குறித்து எந்த விதமான டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது. அவன் தன்னுடைய விளைச்சலில் ஏற்பட்ட பலனை கொண்டு போடணும், அவ்வளோதான். அதில் ஒரு தேர்ந்தெடுப்பு, தெரிந்தெடுப்பு, விசேஷிப்பு ஒன்றுமே கிடையாது. ஆக 2 விதத்திலும் அவன் he failed. ஆராதித்த அவனுடைய மனநிலை சரியில்லை. ஒன்று, தன்னுடைய சகோதரனை குறித்த பொறாமை, எரிச்சல், கோபம், அவன் முன்னுக்கு வருகிறானே, உயர்கிறானே என்கிறதான பொறாமை, இவையெல்லாம் உள்ளத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் அவை எல்லாவரையும் சுமந்து கொண்டு பக்தியை வெளிப்படுத்த வந்தான். அந்த பக்தியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவன் செய்த ஆராதனையும் முறையாக இல்லை. இன்றைக்கு திருச்சபைகளுக்கு வருகிற நாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக பாடல்கள் பாடுகிறோம், பாவ அறிக்கை செய்கிறோம், விசுவாச அறிக்கை செய்கிறோம், இது போன்ற பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நாம் சரியாக இருக்கிறோமா என்கிறதை உற்று கவனிக்கிறோமா? அப்படி உற்று கவனிக்கலைன்னா நாம் செய்கிற ஆராதனை எல்லாம் வேஸ்ட். இன்றைக்கு மற்றவர்களை குறித்த கோபம், மற்றவர்களை குறித்த வெறுப்பு, மற்றவர்களை குறித்த விரோதம், மற்றவர்களை குறித்த கசப்பு. இன்றைக்கி நான் பல திருச்சபையில் செல்லுகிற பொழுது, எந்த திருச்சபையில் போனாலும் ஒருவருக்கொருவர் மோதல், ஒருவருக்கொருவர் வெறுப்பு, ஜென்ம விரோதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கமிட்டியில் இருந்தால் அந்த 2 வருஷமும் போகிறது வரைக்கும் முனகி மன அழுத்தத்தோடு இருந்து அடுத்த முறையாவது ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னு வரிந்து கட்டி கொண்டு செயல்படுது. கர்த்தருக்காக
எதையாவது செய்யணுங்கிறதான ஆர்வமா இல்லை. ஒரு டீமை கீழே தள்ளிட்டு அடுத்த டீம் வரணும். இப்படி எதற்கு சொல்ல வருகிறேன்னா, திருச்சபையில் வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் நம்முடைய இருதயம் ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறதாக, ஒருவரைக்கு ஒருவர் வெறுப்படைகிறதாக, கோபமடைகிறதாக, எரிச்சல் அடைகிறதாக, மற்றவர்களுக்கு ஏதாவது தாழ்வாக நடக்கிறதா என்பதை கவனிக்கிறதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவுதான் பாமாலை பாடினாலும், கீர்த்தனைகள் பாடினாலும், பாவரிக்கைகள் செய்தாலும் இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு பக்தி இருக்குது, அதனால நான் உமக்கு பாடுகிறேன். பாடுகிற பொழுது நன்றா தான் பாடணும். விந்தை கேரேஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அதுவும் பத்தாதுன்னா, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. எத்தனையோ வருஷமா எத்தனையோ பேர் பாடுறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த பாடலை உண்மையாக இருக்குது. தந்தேன் தந்தேன் அப்படின்னு சொல்லணுமே, உண்மையிலேயே தந்தோமா? யாரா ஒருத்தருக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தராமல் போனால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நாம் ஒவ்வொரு வாரமும் பாடுகிற பொழுது வித்தியாசமாக பாடுகிறோம் இல்லையா? ஆனால் இவ்வளோ அருமையாக பாடுகிற பொழுது நம்முடைய இருதயத்தில் வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்மாறு இவைகளெல்லாம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையினுடைய அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதலாவது நான் பரிசுத்தமாக வேண்டும். நான் பாடுவதற்கு முன்பாக, துதிப்பதற்கு முன்பாக, ஸ்தோத்திரிப்பதற்கு முன்பாக, ஜெபிப்பதற்கு முன்பாக, விசுவாச பிரமாணம் சொல்லுவதற்கு முன்பாக முதலாவது நான் ஐ மஸ்ட் பிகம் கிளீன், ஐ மஸ்ட் பிகம் ஹோலி. பரிசுத்தமாகணும். முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பிரதிபலிக்கணும். நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயம் பெற்றவனாக, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் பெற்றவனாக நின்று கொண்டு தேவ சமூகத்தில் தேவனை ஆராதித்தால் என்னுடைய பாடல்கள் ரசிக்கத்தக்கதாக இல்லாவிட்டாலும் கூட, ருசிக்கத்தக்கதாக இல்லாவிட்டாலும் கூட, மற்றவர்கள் கேட்டு மகிழத்தக்கதாக இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் அந்த பாடல்களினாலே மகிமைப்படுவார். He will be glorified. ரட்சிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை, வாழ்க்கை மாற்றம் இல்லை, சுபாவ மாற்றம் இல்லை, சிந்தனை மாற்றம் இல்லை, அந்த மாதிரிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு நிலைமை இல்லாத பட்சத்தில் எவ்வளவு இனிமையாக பாடினாலும், எவ்வளவு அருமையாக ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு அவைகளெல்லாம் அரோசியமானது. ஆக ஆராதிக்கிறவனுடைய தரம், ஆண்டவர் யாரால் ஆராதிக்கப்பட விரும்புகிறார் தெரியுமா? வருகிறவங்க போகிறவங்க எல்லாம் அவரை ஆராதிக்கிறத அவர் விரும்புறது கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. யார் நம்மளை புகழ்ந்தால் நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அது குடிகாரனாக இருந்தாலும் சரிதான், அவன் திருடனாக இருந்தாலும் சரி, அயோக்கியனாக சரி, அக்கிரமக்காரனாக இருந்தாலும் சரி, ஆகாதவனாக இருந்தாலும் சரி, நம்மளை குறித்து 4 வார்த்தை நல்லா சொல்லி நம்மளை கொஞ்சம் அவன் ப்ரைஸ் பண்ணான்னு சொன்னால் வில் பி ஸோ ஹாப்பி. ஏன்னா நாம் வந்து பாராட்டப்படுகிற பொழுது சந்தோஷப்படுறோம். தேவனோ அவரை மகிமைப்படுத்துறதுக்கோ அவரை புகழ்கிறதுக்கும் கூட ஒரு தகுதியை வச்சிருக்கிறார். யார் புகழணும், யார் வந்து என்னை பாராட்டணும்? என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஆராதனையாளனை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுகிறார். காயினுடைய காணிக்கையும் தேவன் புறக்கணித்தது போல ஆராதிக்கிறவனை புறக்கணிக்கிறார். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வந்து நிற்கிறோம்? முதலாவது நாம் பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னா, நமக்குள் யாரை குறித்த கோபத்தோடு வந்திருக்கிறோமா, எரிச்சலோடு வந்திருக்கிறோமா, பொறாமையோடு வந்திருக்கிறோமா, இல்லைன்னா ஒரு விதமான பொறுமையற்ற தன்மையோடு வந்திருக்கிறோமா? அப்படின்னா முதலாவது அதை செட்ரேட் பண்ணணும். இந்த விதமான வெறுப்பை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, கசப்பை எடுத்து விடும் ஆண்டவரே, கோபத்தை எடுத்து விடும் ஆண்டவரே, நான் யாரையும் விரோதியாக எண்ணாமல், யாரையும் பகைவராக எண்ணாதபடிக்கு உம்முடைய அன்பினாலே அவளை நேசிக்கும்படியான ஒரு இருதயத்தை எனக்கு தாருமே அப்படின்னு முதலாவது அதற்காக ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் நாம் பாடணும். அதற்கு பதிலாக ஆண்டவரே நான் உம்மை பாடுவேன், துதிப்பேன், ஆனால் நீர் சொன்ன வார்த்தைப்படியெல்லாம் வாழவே மாட்டேன், நான் நன்றாக உமக்கு காணிக்கையெல்லாம் கொடுப்பேன், வாரம் கோயிலுக்கெல்லாம் வருவேன், மிஷனரிகளெல்லாம் தாங்குவேன், சர்ச்சில் ஏதாவது பில்டிங் ஃபண்ட் தேவைப்பட்டால் நான் தாராளமாக கொடுப்பேன், ஊழியக்காரர்களெல்லாம் நான் நல்ல விதமாக உற்சாகப்படுத்துவேன், ஆனால் ஐ எம் ஸோ சாரி லார்ட், நான் உங்களுடைய வழிகளெல்லாம் என்னால் நடக்க முடியாது, என்னால் வந்து சில காரியங்களை பொறுத்து கொள்ள முடியாது, சில காரியங்களில் விட்டு கொடுத்து போக முடியாது, தாழ்ந்து போக முடியாது, எனக்கு அந்த சுபாவம் இயற்கையிலேயே கிடையாது, வேணும்னா எவ்வளோ காணிக்க வேணும் தரேன், ஆனால் அந்த பொறுமையாக இருக்க, தாழ்மையாக இருக்க என்கிட்ட சொல்ல வேண்டாம், என்னால் முடியாது அப்படின்னு நாம் சொல்கிறவளா இருந்தால் ஆண்டவர் நம்முடைய காணிக்கை, நம்முடைய ஆராதனை அங்கீகரிப்பாரா? இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஆண்டவரை நான் என்ன தருகிறேனோ அதை நீர் வாங்கி கொள்ளணும், நான் என்ன செய்கிறேனோ அதை நீர் அங்கீகரிக்கணும், நான் உண்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், பாடுவேன், ஜெபிப்பேன், காணிக்கை கொடுப்பேன், அதுக்காக லார்ட் யூ மஸ்ட் பிளஸ் மீ. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரே.
ஆண்டவர் முதலாவது என்ன சொல்றாரு? முதலாவது யூ மஸ்ட் பிகம் க்ளீன், யூ மஸ்ட் பிகம் ஹோலி, ஆஸ் ஐ எம் ஹோலி யூ மஸ்ட் ஆல்சோ பி ஹோலி. நான் பரிசுத்தராக இருக்கும், நீ பரிசுத்தராக மாறணும். ஏதோ நாம செய்கிறத ஆண்டவர் அப்படி அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் ஆராதிக்கிற ஆராதனையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் பிரியப்படும் விதமாகத்தான் ஆராதிக்கணும். ஒரு திருச்சபையில் தேவனை மகிமைப்படுத்துறோம்னா அதனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்தமான உள்ளத்தோடு வரணும். இரண்டாவது, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கணும். எபிரேயர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 24, 25 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. ஏன் விட்டுவிடக்கூடாது? அன்பிற்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படியாக. அப்போஸ்தலர் 4:38 வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் திரள் கூட்டமான மக்களாக இருந்தாலும் ஒரே இருதயமுடையவர்களாக செயல்பட்டார்கள். தேவன் எங்கே கனப்படுகிறார் பாருங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லை 3 பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. 3 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டு கிடக்குறாங்க, ஒருத்தர் வெறுத்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு எதிராக கோல் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் முகத்தை பார்க்கறதில்ல, நல்ல வார்த்தை பேசுறதில்ல. ஆனால் அந்த 3 பிள்ளைகளுமே அம்மா அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறாங்க. காசு கொடுக்குறாங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இன்னும் அம்மா அப்பாவுக்கு விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா அப்பா அந்த 3 பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? நல்ல அம்மா அப்பானா அவங்க இதை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. முதலாவது நீங்கள் ஒற்றுமையாக இருங்கடா, ஒருத்தனை பார்த்து நீங்கள் பார்த்து சிரிங்கடா, ஒருத்தரோடு ஒருத்தர் சேர்ந்து ஐக்கியமாக இருங்கடா, நீங்கள் அண்ணன் தம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐக்கியத்தை தான் விரும்புவார். நீ காசு கொடுக்காம தான் கூட பரவாயில்லப்பா, எனக்கு நீ ஒன்றும் பண்ணாமதில் பரவாயில்ல, நீங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் ஒன்றாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கணும்ப்பா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒன்றா பார்த்து சாகணும்ப்பா. அதை தான் உண்மையான அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக காசு தருகிறான் புள்ள, எனக்கு தேவையான நல்லா செய்கிறான், ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டு கிடக்கிறான், அதை பற்றி நம்ம கவலை இல்லைன்னு ஏதோ அப்பா சொல்லுவாங்களா? ஒரு திருச்சபையாக இருக்கும் பொழுது முதலாவது தேவன் எங்கே கனப்படுகிறார் என்றால் இந்த ஃபெலோஷிப் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய ஐக்கியத்தில். நாம் ஒருவரோடு எந்த அளவிற்கு ஐக்கியமாக இருக்கிறோம், இந்த ஆராதனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பிற்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படியாக சபைக்கு வருகிறவங்களுடைய ஆராதனை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த விதமான ஒரு ஆராதனையை நாம் செய்யாதபடிக்கு, ஒருத்தர் பார்க்காதபடிக்கு, அவர் அப்படி வரவில்லை, இவர் முகத்தை இப்படி திருப்பிட்டு போகிறார். கம்யூனியன் எடுக்க போகிறவள்ள ஃப்ரெண்டில் நிற்கிறது அவருக்கு ரொம்ப வேண்டியவர், ஆனால் இப்போ வேண்டாதவராக மாறிட்டார். அவர் முகத்தையே பார்க்காம போய் கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கிட்டு வரார். இதை பார்த்து ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவாருங்க. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் யார்கிட்டையும் சபையில் பேச மாட்டாங்க, லேட்டாக வருவாங்க, சீக்கிரமாக போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு யாரு கூட எதுவும் வேண்டாம்ப்பா, நம்ம வந்தோமா, கடவுளை ஆராதித்தோமா, காணிக்கை கொடுத்தோமா, போயிட்டே இருக்கணும். அவங்ககிட்டையும் ஒரு பேச்சு வேண்டாம், இவங்ககிட்டையும் ஒரு பேச்சு வேண்டாம், போதும்ப்பா. இப்போ திருச்சபையினுடைய பர்பஸ் என்ன? திருச்சபை என்பது ஐக்கியத்தை அனுபவிப்பதற்கான இடம். ஆனால் நாம் வெறும் கோயில் நடவடிக்கையில் தான் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை நல்லா வாசித்து பார்க்கும் பொழுது திருச்சபை என்பது இட்ஸ் நாட் எ டெம்பிள். இது தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியங்களுக்கான இடம். ஆனால் பரிதாபகரமாக நமக்கு நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் சர்ச்சஸ் இல்லை. நாம் நிறைய கோயில்களை கட்டி வச்சுருக்கிறோம், கோயில் தான் சொல்கிறோமே வெளியே, we don't have true churches. அதனால் ஃபெலோஷிப் இல்லை, வழிபாடு மட்டும் நடக்குது, மார்க்க சம்பந்தமாக நடவடிக்கைகள் மட்டும் நடக்குது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக வராங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் ஒட்டாதபடிக்கு வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, போகிறாங்க. திருச்சபையினுடைய தலைவராகிய கிறிஸ்து நமக்காக மரித்தது எதற்காக சொன்னால் நாம் ஒருவரோடு அன்பாக இருப்பதற்காக, ஒருவரோடு இணைந்திருப்பதற்காக. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நாம் செலுத்த தவறுகிற பொழுது தேவன் நம்மையும் நிராகரிப்பார், நாம் செலுத்துகிற ஆராதனை நிராகரிப்பார். நாம் எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் அதனால் தேவன் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஆம் அருமையானவர்களே, 2 பேரும் பக்தியானவர்கள் தான், ஆனால் ஒருவனுடைய பக்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய பக்தி புறக்கணிக்கப்பட்டது. ஆகையால் நாம் பக்தியானவர்களாக இருக்கிறவர்களாக மட்டுமல்ல, ஆவிக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட வாழ்விலே அவர் நமக்கு தேவை, அவரால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்கிறதை உணர்ந்து அவரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெற்ற அனுபவத்தோடு நாம் ஒரு புதிய அனுபவத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெறுவோம். இதைத்தான் ரோமர் 8:14 சொல்லுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆவி வந்தால் ஆடத்தான் தெரியும். பரிசுத்தாவி வந்தால் அங்கிருந்து இங்கே ஓடுவாங்க, இங்கிருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கே விழுவாங்க, இங்கே விழுவாங்க. இவங்களை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்கும்.
சிலருக்கு ஆவி வந்து விட்ட கண்ணு மண்ணே தெரியாது. உடுத்திருக்கிற உடைகள் எங்கே போகிறது வருகிறது என்று கூட கவனிக்க முடியாதபடிக்கு ஆவியில் நிரம்புவாங்க. அது இந்த காலத்தினுடைய ஆவி நிரம்புதல். எங்க போனால் நிரம்பணும் 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 நிரம்பணும். யாராவது வந்து நிரப்பி விட மாட்டாங்களோ. அதனால நிறைய போலி தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதக. ஏன்னா மக்கள் எங்கேயாவது போய் நிரம்பணும்னு விரும்புகிறாங்களே ஒழிய நடத்தப்படணும்னு விரும்பலை. ஆவியினால நான் நடத்தப்படணும். ஐ மஸ்ட் பி லெட் பை த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் காட். இல்லை, யாராவது பாட்டு பாடி ஆராதனை நடத்தி நம்மளை கொஞ்சம் உலுக்கி விட மாட்டாங்களா? எங்கேயாவது போய் நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதனால இன்னைக்கு நிரப்பி காட்டுகிற ஆட்கள் நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு விதமாக ஆராதனை நடத்தி, ஒரு விதமான பரவச வார்த்தைகள் சொல்லி, ஒரு விதமாக அவர்களுடைய இருதயத்தில் ஒரு விதமான உணர்வுகளை உருவாக்கி, இப்பொழுது உங்களுக்கு ஆவி வந்து விட்டு ஆவி வந்து விட்டுன்னு சொல்லி அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஆவியில் நிரம்புகளோ மாற்றிவிடுவார். அது என்ன ஆவி? இந்த மியூசிக்கின் இந்த பாடல்கள் சத்தம், இந்த இசை சத்தம், இதனுடைய பின்னணியில் மட்டும்தான் இந்த ஆவி வேலை செய்யுது. அதை நிறுத்தி புட்டா அதுவும் ஸ்டாப் ஆகிடுது. வேதாகமோ ஆவியில் நிரம்பி ஆடுகிறதையும் பாடுகிறதையும் பற்றியெல்லாம் சொல்லுகிறது. ஆவியால் நடத்தப்படணும். அன்புக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்படணும். தாழ்மைக்கு நேராக பரிசுத்த ஆவி நடத்தப்படணும். ஆராதனைகள் வேளைகளில் ஆராதனை கூட்டங்களில் போய் ஆவியில் ரொம்ப நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அங்கங்கு ஓடி அக்கினி இறங்குதப்பா, வல்லமை இறங்குதப்பா அப்படி என்னமோ நடந்துக்கிட்டது மாதிரி இது பண்ணுறது இல்லைங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல உறவு இருக்கணும், அன்பாக பேசணும், விட்டு கொடுக்கணும், தாழ்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கணும். இதில் ஆவியானவர் செயல்படணும். இந்த ஆவியானவர் இங்கே செயல்பட மாட்டேங்கிறார். அங்கே கணவனும் நிரம்பினா மனைவியும் நிரம்பினாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து போனால் கணவனும் மனைவியும் போராடுறாங்க. அங்கே நிரம்பின ஆவி இங்கே போச்சு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை அடிக்கிற வேளையில் தான் அந்த ஆவி வரும். கொட்டடி நிறுத்தினா அதனால அது கொட்டாவி. ஆமாம், அடி நிறுத்தினா ஆவி நிற்கும். நம்ம ஆளுகளுக்கு என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வல்லமையில் ஊழியக்காரன் வந்திருக்கிறாரா, அவர் நம்ம தலையில் கையை வச்சுட்டு கொஞ்சம் நம்மளை அபிஷேகத்தை நம்ம நிரப்பி விடுவார். கண்ட வித காரியங்களையெல்லாம் போய் அனுபவித்து ஏதோ ஒரு அபிஷேகத்தை வாங்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆவி வரக்கூடாது. எந்த ஆவி வரணும்? தூய தேவ ஆவி வரணும் இல்லையா? ஏதோ ஒரு கூட்டத்தில் போயிட்டு அவங்க ஏற்படுத்துகிற ஒரு விதமான பரவசமான சூழல்கள்னால ஏதோ ஒரு ஆவியை பெறக்கூடாது. ஆகலாம் இன்றைக்கு நிறைய பேர் ஆவியில் நிரம்புறாங்க. வாழ்க்கையில் உண்மை இல்லை, தூய்மை இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, பண ஆசையை ஆட்கொள்ளுகிறது, பொருளாசை ஆட்கொள்கிறது, ஆடம்பரம் ஆட்கொள்ளுகிறது, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை. அப்புறம் ஆவி என்னதான் பண்ணுது? ஆலயத்தில் இவ்வளவுலாம் ஆடி இருக்கிற பாடி இருக்கிற உனக்கு ஆவி என்ன பண்ணுது? அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு, ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர், அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆவி வந்து இறங்கிடும். அது இறங்கி உனக்கு என்ன பண்ணுது? அவருக்குள்ள அந்த ஆவி இருந்து அவரை என்ன பண்ணுதோ அதை தான் உனக்கும் பண்ணும். அவரும் அவளை எல்லாரையும் நிரப்பி விட்டுக்கிட்டு அவர் பண ஆசையில் நிரம்பி கிடக்கிறார். அவர் எல்லாரையும் பரிசுத்தாவியில் நிரப்புறேன்னு சொல்லிட்டு அவர்களை ஆட அசைய விட்டு இவர் உலகத்தால் ஆடி அசைந்துட்டு இருக்கிறார், ஆடம்பரத்தால் ஆடி அசைந்துட்டு இருக்கிறார். இவரை விட்டு இன்னும் பண ஆசை பிசாசு போகவே இல்லை, பொருளாசை பிசாசு போகவே இல்லை, ஆடம்பர ஆசை பிசாசு போகவே இல்லை, சுயநல ஆசை பிசாசு போகவே இல்லை. ஆனால் இவர் ஊறுபட்டவங்களுக்கெல்லாம் பிசாசு விரட்டுறார். இவருடைய வாழ்க்கையை பற்றி இவருக்கு இன்னும் தீர்க்க தரிசனம் என்னான்னு தெரியல. நீ உண்மையாக இருக்கிற, ஒழுக்கமாக இருக்கிற, நேர்மையாக இருக்கிற, சத்தியத்தின்படி நடக்கிறியாங்கிற ஒரு தெளிவு இவருக்கு தீர்க்க தரிசனமாக வரல. இவர் வந்தவங்க போனவங்க எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்படி அல்ல. உண்மையாக நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவார். இந்த கூட்டங்களில் போய் ஆவியை வாங்காதீங்க, தப்பு. அது உண்மையான ஆவி கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் ஆவி வாங்குங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஆவி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் கண்களெல்லாம் சொருகிக்கிட்டு கைகளெல்லாம் அசைத்துட்டு உடலெல்லாம் உலுக்கிட்டு அப்படி கிடையாது. தாழ்மையாக வீட்டில் உட்காந்து, ஆண்டவரே நான் உம்முடைய ஆவியால் நிரம்பி உம்முடைய ஆவியால் நடத்தப்பட விரும்புகிறேன், அதற்கு நான் உதவி செய்யும் சொன்னால் ஆண்டவர் எப்பொழுது நீ ஆவியில் நிரம்ப முடியும், எப்பொழுது ஆவியால் நடத்தப்பட முடியுங்கிற விவரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரையிடப்படுவீர்கள் என்று எபேசியர் 1:13-14 சொல்லுகிறது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பரிசுத்தாவி நிச்சயமாக கிடைக்கும். யாருடைய தயவுலையும் நம்ம பரிசுத்தா ஆவியை வாங்க தேவையில்லை. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் பரிசுத்தாவி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ப்ராமிஸ்டு ஹோலி ஸ்பிரிட். அந்த தேவன் அதை செய்வார். அந்த ஆவியினால் நம்ம நடத்தப்படணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டு எங்கேயாவது போய் நிரம்பணும் அப்படி இல்லை. வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்கிற விதங்கள் முன்மாதிரியாக இருக்குதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்குதா?
திருச்சபைகளில் நாம் வந்து போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பின்பற்றத்தக்கதாக இருக்கிறதா? அலுவலகங்களில், தொழில் செய்கிற இடங்களில் போயாச்சுன்னு சொன்னால் நாம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்கிறோம், விசேஷமான வாழ்க்கையை வாழ்கிறோம், மற்றவங்க பார்த்து தேவனை மையப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? மத்தேயு 5:16 என்ன சொல்கிறது? மனிதர்கள் உங்களுடைய நற்கரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மையப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏதோ உடம்பை நம்ம உலுக்கிக்கிட்டு வாழ்கிறதில்ல. ஆவியானவர் என்றால் பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஆவிக்குரிய பலம் கிடைக்கணும். அன்பு காட்டுறதுக்கு ஆவிக்குரிய பலம் கிடைக்கணும். தீமையை சிந்திக்காமலும் தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆவியானுடைய பலம் கிடைக்கணும். பொறுத்து போகிறதுக்கு, தாழ்ந்து போகிறதுக்கு, விட்டு கொடுக்கிறதுக்கு, சகித்து கொள்கிறதுக்கு தேவ ஆவி செயல்படணும். இவைகளுக்கெல்லாம் ஆவியானவர் உதவி செய்யாதபடிக்கு எனக்கு ஒரு பரவசத்தை மட்டும்தான் அவர் தருகிறார் என்றால் அது ஹோலி ஸ்பிரிட் அல்ல, போலி ஸ்பிரிட். அந்த ஆவி இருந்தால் நம்ம அதை வேண்டான்னு சொல்லலாம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி எனக்கு வேண்டவே வேண்டாம். அது இந்த பாடுற வேளையில் மட்டும்தான் எனக்கு ஆட்டத்தை கொடுக்குது. அது நான் ஜெபிக்கிற வேளையில் தான் என்னை உழுக்குது. ஆனால் அதற்கு பிறகு குணாதிசயங்களில், செய்கைகளில் ஒன்றுக்கும் அது ஒரு பிரயோஜனத்தை உருவாக்கலை. அதனால் இந்த டூப்ளிகேட் ஸ்பிரிட்டை எடுத்துகிட்டு எனக்கு ஒரிஜினல் ஸ்பிரிட்டை கொடுமா ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உருவாக்கிறதன் மூலமாக விண்ணிலிருந்து அனுப்பப்பட்டதான அந்த மெய்யான தேவ ஆவியை எனக்கு கொடும். அந்த மெய்யான தெய்வ வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். ஆக பக்தியான காரியங்களை நாம் பல செய்து பக்தியானவர்கள் என்பதை காண்பித்துக் கொள்ள நமக்கு வசதி இருக்கிறது. ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எண்ணாகமம் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 30-31 வசனத்தையும் எண்ணாகமம் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 8-9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தினுடைய சில நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க முடிகிறது. பாருங்கள், 12 பேர் கானான் இருக்கிற தேசத்தை வேவு பார்க்கிறதுக்காக அனுப்பப்படுகிறார்கள். மோசேயினால் அனுப்பப்படுகிறார்கள். இந்த 12 பேரும் அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறாங்க. 12 பேரும் யார்? அற்புதங்களை கண்டவர்கள், எகிப்திலிருந்து தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவங்க, அவர்கள் மத்தியிலே முக்கியமான தலைவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 12 பேரும் பக்தி உள்ளவங்க. 12 பேரும் அந்த தேசத்துக்கு போய் பார்க்குறாங்க. போயிட்டு வந்து 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயையோ, நாங்கள் போன தேசம் இருக்குதே, அங்கே எவனும் நுழையவே முடியாது. அவ்வளோ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அங்கே இருக்கிறான். பெரிய பெரிய கோட்டை கொத்தளமெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். நாம் என்ன நினைச்சாலும் கனவுல கூட அங்கே நுழைய முடியாது, நம்மளை ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு 10 பேரும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தேவன் எந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும், எந்த இடத்துல போய் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியும்னு சொல்லி இருந்தாரோ அந்த இடத்திற்கு போவது சம்பந்தமாக இவர்கள் சொல்லுகிற பொழுது முடியாது, we can never go there, நம்மளை போகவே முடியாது, அவன் நம்மளை அலோவ் பண்ணவும் மாட்டான். ஆனால் அதில் 2 பேர் என்ன சொன்னாங்க? முடியா, நிச்சயமாக முடியும். எண்ணாகமம் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது நம்ம எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் மற்ற 10 பேர் சொன்னாங்க முடியவே முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 12 பேரும் யார்? துன்மார்க்கர்கள் கிடையாது. 12 பேரில் 10 பேரும் துன்மார்க்கர்கள் கிடையாது. 12 பேரும் பக்தியானவர்கள் தான், ரிலிஜியஸ் மைண்டட். கடவுளால் இதுவரையிலும் அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக வழி நடத்தப்பட்டவர்கள் தான், தேவனுடைய கிரியைகளை கண்டவர்கள் தான். ஆனால் இதில் 2 பேர் தான் ஸ்பிரிச்சுவலாக இருந்திருக்கிறாங்க. 10 பேர் வெறும் பக்தியோடு நிற்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்துல ஆவிக்குரிய விசுவாசமும் கிடையாது, ஆவிக்குரிய பார்வையும் கிடையாது, ஆவிக்குரிய தரிசனமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் பக்தி மட்டும் போதாதுங்க, ஒரு தரிசனம் வேணும். ஒரு தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்ன தரிசனம் என்றால், நீங்கள் செல்லுகின்ற தேசம் தேனும் பாலும் ஓடுவது போன்ற ஒரு ஆசீர்வாதமான வெல் பிளஸ்ட் லேண்ட், அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல நான் உங்களை கொண்டு போய் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாகாமல் மேலாக்கி, உங்களை பூமியில் இருக்க எல்லா ஜாதிகளுக்கும் அதிலும் உயர்ந்திருக்க வைப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிற பொழுது அந்த தரிசனத்தை மையப்படுத்தி தான் இவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த 10 பேரும் அப்படி கிடையாது. அற்புதங்கள் நிகழ்ந்த பொழுது அனுபவித்தார்கள், அதிசயங்கள் நிகழ்ந்த பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் they don't have any vision, ஒரு தரிசனம் இல்லை. அந்த தரிசனம் இல்லாத காரணத்தினாலே தேவன் நமக்கு வாக்களித்த தேசத்தை எந்த ஒரு சூழலிலும் தரவல்லவராக இருக்கிறார் என்று உணர முடியவில்லை. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உண்மையான ஜீவிதத்தை ஜீவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திற்கு ஏற்றபடி போகாமல், உலகத்திற்கு ஏற்றபடி வளையாமல்,
ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்ந்து காட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தேவையான ஆவிக்குரிய வல்லமை வேதம் கொடுக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 மத்தேயு 8 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியுடைய கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லு. ஆக இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து காட்ட முடியும். இந்த உலகத்திலே நாம் சமாதானத்தோடு வாழ்ந்து காட்ட முடியும். இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட முடியும். இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட முடியும். இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் நாம சொல்கிறோம் முடியாது, இது ரொம்ப மோசமான உலகம், இது ரொம்ப பாவமான உலகம், எங்கே பார்த்தாலும் அக்கிரமக்காரன் அநியாயக்காரமாக தான் இருக்கிறான், அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு தரிசனம் இருந்தால் நாம் அப்படி கூற மாட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கணும். நான் எப்படி வாழணும், என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், என்னுடைய சுபாவ முறை எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட். அவங்க நிலைமைக்கு ஏற்றபடி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு குடும்பத்தில் திருமணம் நடந்தால் அது ஒரு விதமாக இருக்குது, இன்னொரு வீட்டில் திருமணம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க, அவங்க வீட்டு திருமணம் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. அதுபோல் அருமையாளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு தரிசனம் வேணும். பாவத்தை ஜெயித்து பரிசுத்தத்தை பற்றி கொண்டு நீதியை பற்றி கொண்டு தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு தரிசனம் வருகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு வருகிறார். லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றாகத்தான் ஒரு ஆவிக்குரிய பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு அருமையான தரிசனத்தை பின்பற்றி லோத்துவும் போயிட்டு இருக்கிறான். ஆனால் யோர்தான் நதி கரையோரம் வந்த பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போக நேரிடுகிறது. காரணம் என்ன? ஆபிரகாம் தொடர்ந்து முன்னேறுகிறான், லோத்து அங்கே பின்தங்கி விடுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், பாவிகளுக்கு நடுவிலே போய் கூடாரம் அடித்து வாழ்கிற ஒரு நிலைமைக்கு போய்விட. என்ன? அவனுக்கு தரிசனம் இல்லை. ஏதோ ஆபிரகாம் அழைத்த காரணத்திற்காக உடன் வந்தாரே என்று, ஆபிரகாமல் தனக்கு ஏதோ நல்லது கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்தது என்று தரிசனம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு தரிசனம் இல்லை. நம்ம கோயிலுக்கு வந்து அவர் ஆராதனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா நம்ம கோயிலுக்கு போகணும், பழக்க தோஷம், போகாமல் இருந்தால் நமக்கு மனசு கஷ்டப்படும். ஆனால் எப்படி நம்ம வாழணும், பைபிள் என்ன சொல்லுது, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதே. மத்தேயு 5, 6, 7 வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையில் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பதை தேவன் சுட்டி காட்டுகிறாரே. இதை நம்ம சிந்திக்கல. நம்ம வாய் திறந்தா என்ன பேசுகிறோம், இன்னொருத்தங்க ஒரு வார்த்தை பேசினா அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளுகிறோம், சிந்திக்கிறதில்ல. we don't have standard, ஒரு விஷன் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இயேசுநாதரால் என்ன கிடைக்கும், வியாதி நீங்குமா, பிசாசு ஓடுமா, சாபம் நீங்குமா, ஏதாவது நல்ல காரியம் நடக்குமா, இந்த நன்மைகளையே தேடி அதையே ஆன்மீகம் என்று எண்ணுகிறார்கள். என்று ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்த நன்மைகளை பெறுவோம் என்கிற தரிசனம் இல்லை. எங்கே போனால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு ஒரு உதவி கிடைக்கும், உதவிக்காகத்தான் இயேசுவை தேடுகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எதற்காக மரித்தார்? நமக்கு உலக வாழ்க்கையில் ஏதோ சில உதவிகளை செய்கிறதுக்காக இல்லை. நாம் எல்லாம் பரிசுத்தவான்களாக மாற வேணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கேற்கிற தகுதியை பெறணும். அதற்காகத்தான் அவர் நமக்கு ரத்தம் சிந்தினார். ஆனால் இன்றைக்கு நாம் வந்து இயேசுநாதர்னா ஏதாவது உதவி கிடைக்குமா, பிள்ளைகள் பரீட்சையில் பாஸ் பண்ணுவாங்களா, பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையுமா, இந்த மாதிரி தான் ஆசைப்படுறோம். தப்பு கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய உரைபேரான குமார் மூலமாக எதை செய்தாரோ அதை நாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நாம் அங்குமங்கும் ஓடிக்கொண்டிருக்க தேவையில்லை. அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய நன்மையை நாம் நினைக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த மிகப்பெரிய நன்மை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ரட்சிப்படைவதற்கும் தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார். அந்த வாய்ப்பை முதலாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக ஒரு தரிசனம், கிறிஸ்தவர்கள்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும். இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறோமா? அலுவலகத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால மற்றவங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்களா? சிலருக்கு வித்தியாசம் இருக்குது, ஒரு சிலுவை போட்டிருக்கிறாங்க, சிலர் நகைகளில் சிலுவை போட்டிருக்கிறாங்க, சிலர் சட்டைகளில் சிலுவை படம் வச்சுருக்கிறாங்க, சிலர் வீடுகளில் சிலுவை வரைஞ்சி போய்க்கிறாங்க. எல்லாம் ஒரு சென்டிமெண்ட். கார்லெல்லாம் ஒட்டியிருப்பாங்க, மனசில் தான் வசனம் இருக்காது. ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை, பிற மதத்தவர்கள் ஏதாவது ஒரு ஆபத்து நிகழக்கூடாது, ஒரு தீங்கு நிகழக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு அவங்க கடவுள் துணை, அந்த கடவுள் துணை, இந்த கடவுள் துணை எழுதி போடுவாங்க, அந்த சாமி படத்தை வச்சுருப்பாங்க. அது மாதிரி கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், அதை எழுதி போடும். இவங்க ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அந்த மாதிரி வசனத்தை எழுதி போட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். வசனத்தை காரில் தான் எழுதி போடுறோம், சோத்தில் தான் எழுதி போடுறோம், ஆனால் இருதயத்தில் எழுதுறோம்மா.
எனவே இப்படிப்பட்ட ஏதோ ஒரு நன்மைக்காக அல்ல, வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களா இப்படித்தான் வாழணும். அதைத்தான் அந்த வித்தியாசத்தை மக்கள் பார்க்கணும். நம்முடைய வாகனங்களை பார்த்து நாம் கிறிஸ்தவன் கண்டுபிடிக்கிறதில்ல, சிலுவை அடையாளத்தை வச்சிருக்கிறதுனால கிறிஸ்தவன் கண்டுபிடிக்கிறதில்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரு வித்தியாசமான விசேஷமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிற ஜனக்கூட்டம் அப்படிங்கிறது தெரியணும். எல்லாரை போல நாமும் வாழ்ந்து, எல்லாரை போல நாமும் பொய் சொல்லி, எல்லாரை போல நாமும் சண்டை போட்டு, எல்லாரை போல நாமும் உடை உடுத்து, எல்லாரை போல ஆடம்பரங்களில் மூழ்கி, எல்லாரை போல பணாசையில் மூழ்கி, எல்லாரை போலவே லஞ்சம் வாங்கி, எல்லாரை போலவே லஞ்சம் கொடுத்து சாதித்து வாழ்ந்தோன்னு சொன்னால் வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி இந்த கிறிஸ்டியானிட்டி? இல்லை. வி நீட் விஷன். நமக்கு தரிசனம் வேணும். அந்த 10 பேருக்கு தரிசனம் கிடையாது. ஏதோ கிடைச்ச நேரத்தில் சாப்பிடுவோம், போயிட்டு இருப்போம். அதனால் ஒரு குறிப்பிட்ட எதிர்மாறான சூழ்நிலை வந்த பொழுது அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு தேவன் கிருபை தருவார்னு நம்ப முடியலை. பாருங்கள், ஆனால் அந்த 2 பேர் சொல்கிறாங்க நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம். எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க? கர்த்தர் தான் நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார், அவர் தான் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறபடினால நாம் அவருடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு அதை நாம் நம்பி போனால் நிச்சயமாக இந்த சூழலை கர்த்தர் உதவி செய்வார். அந்த நம்பிக்கை இந்த 2 பேருக்கு இருந்தது. இந்த 10 பேருக்கு கிடையாது. அவங்க பக்தி உள்ளவங்க தான், ஆனால் ஆவிக்குரியவள் அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முடியும் என்று சொன்னவைகளை நாம் முடியும் என்று சொல்லுகிறோமா? அந்த தரிசனத்தோடு வாழ்வோம். அந்த தரிசனத்திற்கு அவசியமான ரட்சிப்பின் அனுபவங்களை நம்முடைய இறுதி வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். 3ஆவதாக தாவீதுடைய நாட்களில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அங்கே 2 பக்திமான்களை பார்க்கிறோம். ஒருவர் தாவீது, இன்னொருவர் சவுல். சவுலும் பக்திமான் தான், தாவீதும் பக்திமான் தான். சவுலும் தேவனால் நன்மை பெற்றவன் தான், தாவீதும் நன்மை பெற்றவன் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஒரு நெருக்கடி அந்த தேசத்துக்கு ஏற்பட்டது. கோலியாத் என்று சொல்லப்படுகிற பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்தவர் வந்து அவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறான். நீங்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு எதிராக சண்டை போட வந்திருக்கிறீங்கல்ல, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு எதிராக நீங்கள் ஆர்மி வைஸ் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுங்க. நான் இங்கே வந்திருக்கிறேன், ஏன் கூட எவனா வந்து சண்டை போடுங்க. சண்டை போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அடிமைகளாக வேலை பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து அடிமைகளாக வேலை செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சவாலை விடுறான் ஒரு அரக்கன். அதை பார்த்துவிட்டு ஒரு பக்திமான், யார்? சவுல். அவருக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த நெருக்கடியான சூழலை பார்த்த உடனே இந்த பக்திமானாகிய சவுல் தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய நன்மையை பெற்றவன், ஒரு ராஜ பதவியை பெற்றவன், பெரிய யுத்தங்களை நடத்தி வெற்றி கண்டவன் தான் ஏற்கனவே. அந்த பக்திமான் அந்த ஒரு ஜெயின் அந்த அரக்கனை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை கேட்டுட்டு என்ன பண்ணான்னா 1 சாமுவேல் 17:12 சொல்கிறது, அவன் மிகவும் கலங்கினான், பயந்தான். அவன் பயந்து நடுங்கினான். so afraid. ரொம்ப பயந்து, ஐயோ இவனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், இவன் ஒரு பெரிய சவாலை விட்டுருக்கிறானே, இவன் நம்ம சந்திக்கிறது எப்படி, அந்த நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் யாருமே கிடையாது அப்படின்னு அவன் மிக அதிகமாக பயப்படுகிறான். அதே நேரத்தில் இவன் ராஜா, ஆர்மி இருக்குது, சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது, அவன் பயப்படுறான். அதே வேளையில் வந்து அங்கே ஒரு ஆடு மேய்க்கிறவனாகிய தாவீது வருகிறான். அவனும் பக்திமான் தான். அவங்ககிட்டையும் பக்தி இருந்து இவங்ககிட்டையும் பக்தி இருந்து. ஆனால் இந்த பக்திமான் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்னா 1 சாமுவேல் 17:32 வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஏன்பா இவனை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க, ஏன் அவனை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறீங்க, நான் போய் ஜெயிக்கிறேன் பார், அப்படி ஒன்று இவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவனை சந்திக்க போகிறான். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? ராஜாவாக இருக்கிற பக்திமான் பயப்படுகிறான். ஆடு மேய்க்கிற சாதாரண மேல் இருக்கிற பக்திமான் என்ன செய்கிறான்? தைரியமாக இருக்கிறான். we can face this fellow, இவனை நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கிறான். என்ன வித்தியாசம்? சவுல் தேவனிடத்திலிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் சுயத்தை மையமாக கொண்டுதான் இன்றைக்கு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சவுலை விட தாவீது குறைந்த அளவுதான் இதுவரை நன்மை பெற்றிருக்கிறான். ஆனாலும் அவன் தேவனை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சவுல் தன்னோடு தேவன் இருப்பதை உணர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டான். காரணம் என்னவென்றால் அவன் தேவனை இழந்து விட்டான். தன்னுடைய சுயம் சார்ந்த வாழ்க்கையினால மனம் என்ன சொல்லுதோ அந்த மனம் சொல்றதுக்கு ஏற்றபடி அவன் செயல்பட்டதுனால தேவன் அவனோட இருக்க முடியாதபடிக்கு அவனை விட்டு டீபார்ட் போயிட்டார். ஆனால் தாவீது ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றதான் கேட்கணும்,
நம்ம மனம் என்ன சொல்லுது, நம்முடைய உணர்வு என்ன சொல்லுது, நம்முடைய ஊரார் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதை கேட்கக்கூடாது, ஆண்டவர் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஆண்டவர் சொல்கிறதே கேட்குறான். அதனுடைய விளைவாக பயப்படத்தக்க ஒரு நிலைமை வந்த பொழுது அவன் தைரியமாக இருக்கிறான். நாம் உண்மையான ஆவிக்குரியவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் எத்தகைய எதிர்மாறான சூழலை சந்திக்க இருந்தாலும் நாம் எப்படி இருப்போம்? தைரியமாக இருப்போம். ஏனென்றால் நம்மோட ஆண்டவர் இருக்கிறார். சுயத்தை மையமாக வைக்காமல் தேவனை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு தேவன் இருக்கிறார். தாவீது அதுதான் சொன்னான். ஒரு டைமில் சிங்கம் வந்தது, இன்னொரு டைமில் கரடி வந்தது. அந்த மாதிரிப்பட்ட நேரங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதே கடவுள் இந்த கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுப்பார், அதனால் நான் ஈஸியாக அவனை வின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சந்திக்கிறதுக்கு போகிறான். அருமையானவர்களே, தேவனை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேணும். ஆலயங்களில் வந்து பாடல்களை பாடி ஆராதித்து விட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு ஆராதனை மார்க்கத்தில் வாழாதபடிக்கு தேவனை மையம் கொண்டு வாழ வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை மையமாக வைத்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். உம்முடைய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும். ஊரார் என்ன சொல்கிறாங்க, உறவினர் என்ன சொல்கிறாங்க, அதுவல்ல. இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம், அந்த மாதிரிப்பட்ட முக்கியமான நிகழ்ச்சிகள், இல்லை ஒரு வீடு பிரதிஷ்டை, இந்த மாதிரிப்பட்ட காலம் வரைக்கும் நிறையவே நல்ல நேரம் பார்த்து தான் அந்த நாட்களை நிச்சயம் பண்ணுறாங்க. நல்ல நேரம் பார்த்து தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிற மதத்தவர்கள் எதை நல்ல நேரம் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு மண்டபங்களை தேடி அலைகிறாங்களோ, அதே நேரத்தில் நம்முடைய கிறிஸ்டியன்ஸும் அங்கே போய் லைனில் நிற்கிறோம். மண்டபம் கிடைக்காம இருக்கிறது, தேடி தேட மண்டபம் கிடைக்க முடியும். ஏன்னா அவனும் நல்ல நாள் நினைக்கிறான், இவனும் நல்ல நாள் நினைக்கிறான். பைபிள் என்ன சொல்லுது? நாள் பார்க்குறவனும் குருவி கேட்குறவனும் கொல்லப்பட கடவனும் பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு. அவ்வளோ பெரிய ஒரு டெரிபிள் சின் அது. ஆனால் நம்மளால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் உள்ள முக்கியமானவங்க சொன்னாங்க, பொண்ணு வீட்டார் சொன்னாங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டார் சொன்னாங்க, அதுக்காக தான், மற்றபடி நாங்கள் கிறிஸ்தவர்கள் அந்த விதமாக நம்பிக்கை இல்லை. உனக்கு ஆண்டவர் சொன்னது உண்மையா, உங்கள் சொந்தக்காரன் சொன்னது உண்மையா? கர்த்தரை விட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமானவங்க பெரியவங்களா? கர்த்தரை விட உங்கள் சித்தப்பா பெரியப்பா பெரியவங்களா? கர்த்தரை விட உங்கள் மாப்பிள்ளை வீட்டார் பெரியவங்களா? கர்த்தர் சொல்கிற நாள் பார்க்காத, என்ன பாரு, நான் தான் நாட்களை படைத்திருக்கிறேன். 24 மணி நேரம் நல்ல நேரம் தாங்க. 7 நாட்கள் நல்ல நாட்கள் தான், 31 நாட்கள் நல்ல நாட்கள் தான், வருஷத்தில் 360 நாள் நல்ல நாட்கள் தான். யாருக்கு? ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்கிறவர்களுக்கு. தேவன் தான் நல்லதையும் கெட்டதையும் நிர்ணயிக்கிறார். ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தால் நல்லது நடக்கும், தேவனுடைய வழியில் நடந்தால் நல்லது நடக்கும். மற்றவர்கள் எதையெல்லாம் கெட்ட காலம் சொல்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நல்ல காரியம் செய்யலாம். ஏன்? நல்லது கெட்டதை நேரம் நிர்ணயிக்கிறதுல நம்ம இருதயம் தான் நிர்ணயிக்குது. நம்ம இருதயம் நல்ல சுத்தமாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால், எந்த நேரம் மற்றவங்க மோசம்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு நல்லது செய்யலாம். இந்த கிறிஸ்தவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வைராக்கியம் எல்லாம் இந்த பகுத்தறிவாதிகள்னு சொல்லப்படுகிறதான இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு திருமணம் சொல்லிட்டு அவங்க ராகாலம் யமகண்டம் அதை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் அவங்க கல்யாணம் பண்ணுறான், வாழ்கிறான். அவங்களுக்கெல்லாம் இருக்கிற நம்பிக்கை கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. அவன் யார் வந்து கெட்ட நேரம்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் போய் நல்லதை செய்கிறான். இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுவோம் துணிஞ்சு பண்ணுறான். அந்த துணிச்சல் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. நாள் பார்க்காத, நட்சத்திரம் பார்க்காத, அதெல்லாம் கிடையாது. நான் தான் பூமியை படைத்தேன், நான் தான் நாட்களை படைத்தேன், என்ன பாரு, என் வழியை பாரு, என் போதனையை பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை பார்க்கணுங்க. ஆக சவுல் தன்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டான். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட யுத்தத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சவுலுக்கு தேவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ஆனால் அந்த யுத்தத்தை பண்ணி முடிக்கிற வேளையில் சவுல் தேவன் சொன்னதைப்படி செய்யாதபடிக்கு அவனுடைய உடன் வந்த ஆட்கள் என்ன சொன்னாங்களோ அதன்படி செய்தான். அதனுடைய விளைவாகத்தான் தேவன் மனஸ்தாபப்பட்டு அவனை புறக்கணித்து தள்ளினார். அருமையானவர்களே, ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை வருகிற பொழுது ஏன் நாம் அல்லாடுகிறோம்? பயம் வரத்தான் செய்யும். யாருமே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, கஷ்டம், சோதனை அப்படி வருகிற பொழுது அப்படியே நம்ம பயப்படாதபடிக்கு, எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாதபடிக்கு நாம் வந்து தைரியமாக இருக்க முடியாது. மனித வாழ்க்கையில் நமக்கென்று சில இயற்கை தன்மைகள் இருக்கிறது. ஆனால் அந்த பயத்தை என்ன செய்ய வேண்டும்? we must overcome the fear. பயத்தை மேற்கொள்ளணும். இயேசுநாதரோடு சில சீடர்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது கடலில் காற்று வேகமாக அடித்து அவர்கள் படகு கவலத்தக்க நிலைமை வருகிற பொழுது பயப்பட தான் செய்தாங்க. ஆனால் இயேசுநாதரை நோக்கி அவங்க கூப்பிட்ட பொழுது இயேசுநாதர் என்ன சொன்னார்? ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் அமர்த்தினார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடிக்கிற சூழல் வருகிற பொழுதும்,
பலவிதமான அலைகள் நம்முடைய வாழ்க்கை படகை தாக்குற வேளையிலும் பயப்படத்தான் செய்வோம், கலக்கம் வரதான் செய்யும். தாவீது 34ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் எல்லா பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விட்டான்னு சொல்லுவான். அப்போ பயம் இருந்திருக்கு, அவன் பயப்பட்டான். அதனால தான் நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படி சொன்னான். பயம் வரதான் செய்யும், ஆனால் பயம் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது, பயம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, பயத்திலே வாழ்க்கை போகக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டெரர் அவங்க முகத்தில் இருக்கும், ஒரு அச்சம், என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போகிறது, எப்படி ஆக போதோ, ஒரு பயம். பயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி அந்த பயத்தை மேற்கொள்ளணும். ஆண்டவர் அமைதியை கொடுப்பார், பயத்தை நீக்குவார். எப்பொழுது? அவரோடு நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது, அவர் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வருகிற பொழுது தேவன் அவ்விதமான காரியங்களை செய்கிறார். ஆக 2 பேரும் பக்திமான்கள் தான். ஆனால் ஒரு பக்திமான் தான் வாழ்க்கை சூழல் ஏற்பட்டதான ஒரு சோதனையை, ஒரு சவாலை சந்திக்க என்றவனாக இருந்தான். காரணம், he was with God. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் உடையவனாக அவர் இருந்த காரணத்தினாலே நெருக்கடிகள் சோதனை வந்த பொழுது he was able to stand, நிற்க முடிஞ்சது. ஆம் அருமையானவர்களே, கர்த்தரோடு நாம் இருந்தால், எலிசாவுடைய காலத்தில் கூட அது மாதிரி தான் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. சொல்லி முடிக்கிறேன் பிரசங்கத்தை. எலிசாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டு ராஜாவே அவனுக்கு எதிராக ஒரு பெரிய சேனை அனுப்பி, நிறைய ரதங்களை, குதிரைகளை, போர்களை அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னார். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. காலையில் இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் வெளியே போய் வீதியில் பார்க்குறவள்ள அவன் பயந்து நடுங்கி, ஐயையோ என்ன நடக்க போகுது நம்ம தலைவருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அச்சத்தோடு ஓடி வந்து எலிசாக்கிட்ட சொல்கிறான், ஐயா பெரிய ஆர்மி வந்திருக்கு, நிறைய குதிரைகள், நிறைய ரதங்கள், நம்மளை ஒழிச்சு கட்ட போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த எலிசா அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படலை. அவன் என்ன சொல்கிறான்னா, சும்மா இருப்பா, அவங்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் அப்படி சொல்லிட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணுறான். இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் சொன்னால் நாம் உடனே அடித்து புரண்டு போய் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அற்புத நம்பரில் டயல் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த ஜெபப்புறம் அந்த ஜெபப்புறம் ஓடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது நம்ம சொல்லுவோம். ஆனால் எலிசா இவ்வளவெல்லாம் பிரச்சனை கேள்விப்பட்ட பொழுது கூட ரொம்ப கூலாக இருக்கிறார் இல்லையா? இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை கொஞ்சம் திறந்து நீர் எனக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நீர் எனக்கு எவ்வளவு பக்கத்துணையாக இருக்கிறது அவன் அறிந்து கொள்ள செய்யும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறார், தனக்காக ஜெபம் பண்ணலை. காரணம் என்ன? ஏன் வந்து 2 பக்திமான், எலிசாவும் பக்திமான் தான், எலிசாவோட வேலைக்காரனும் பக்திமான் தான், 2 பேருமே பக்தி அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் வந்து பயந்து நடுங்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பயந்தான். இன்னொரு தடவை அந்த சூழலை பார்த்து அச்சமுறாதபடிக்கு தைரியமாக இருக்கிறான். காரணம் என்ன? எலிசா தேவனுடைய சித்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிற நிச்சயத்தை உடையவன், தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு தேவனுக்காக செயல்படுகிற நிச்சயத்தை கொண்டிருந்தபடினாலே, நான் ஆண்டவருடைய வேலைக்காக இருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய இருக்கிறேன், அதனால் எனக்கு எதிராக ஏதாவது ஒன்றா he will take care of, அவர் பார்த்துக்குவார். என்னை அழைத்தது உண்மை என்றால், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எடுத்து சொன்னது உண்மை என்றால், எனக்கு ஒரு நெருக்கடி வந்தால் அந்த சூழலை என்ன செய்யணும் அதை அவர் செய்வார். நாம் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டு வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார்கள் தைரியம் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார், காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை தப்புவித்தார்னு சொல்லுவார். எவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தாலும் நம்ம தைரியமாக நிற்க முடியும். இன்றைக்கு நமக்கு இதில் பக்தி இருக்கிறது, ஆனால் இது போன்ற ஒரு ஆவிக்குரிய தைரியம் இருக்கிறதா? எப்பொழுது இருக்கும்? நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன், நான் ஆண்டவருடைய நோக்கத்திற்காக வாழ்கிறேன், ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்வை நான் செலவழித்திருக்கிறேன், அவ்விதமான உணர்வு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு அவர் உதவி செய்தானே ஆக வேண்டும், என்னை அவர் காப்பாற்றி தானே ஆக வேண்டும், எனக்கு நல்லதை செய்தானே ஆக வேண்டும். நான் கெஞ்சி மன்றாடுவதனால் அல்ல, நான் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறதுனால அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தா he must do for me, அவர் எனக்கு செய்தான் ஆகணும். ஏன்னா I am serving him, ஆனால் அவருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, பக்தியை மட்டும் போதாது, we must be spiritual, we must be led by the spirit of God. ஆவிக்குரியவர்களாக மாறணும். பக்தி உடையவர்கள் எல்லா விதத்திலும் இருக்கிறாங்க. திருடங்கிட்ட கூட பக்தி இருக்கு, கொள்ளையடிக்கிறவன்கிட்டே பக்தி இருக்கு, அரசியல்வாதிகள்கிட்டே பக்தி இருக்கு, சினிமாக்காரங்கிட்டே பக்தி இருக்கு, எல்லார்கிட்டையும் பக்தி இருக்குது. ஆனால் எல்லாரிடத்திலும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு இருதயம் இல்லை, எல்லார்கிட்டையும் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இல்லை. தங்கள் காரியங்களை சாதிப்பதற்காக பக்தியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவருடைய பக்தி அவ்விதமாக இருக்கக்கூடாது, தேவனுக்காக வாழ்கிற பக்தி.
தேவனுடைய வழிகளில் நடக்கிற பக்தி, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பக்தி, தேவனை பிரதிபலித்து காண்பிக்கிற பக்தி, அந்த விதமான பக்தி இருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சமாதானத்தோடு படுத்து நித்திர செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சங்கீதம் 4 வீட்டில் போய் வாஸ்து பாருங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறார், நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன சொல்கிறார்னா, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், என்னை சுகமாக தங்க பண்ணுகிறவர் தேவனே. என்ன நெருக்கடியாக இருந்தாலும் சரி, என்ன சோதனையாக இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட அவன் பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக தூங்குறான். காரணம் என்னென்றால், நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன். அதனால் என் வாழ்வில் என்ன சூழல் ஏற்பட்டாலும் அதை ஆண்டவர் தான் பொறுப்பெடுத்து கொண்டு செய்ய வேண்டும். அவ்விதமாக அவன் சிந்தித்து ஆண்டவர் ஒப்புக் கொடுக்குறான். ஆம் அருமையானவர்களே, பக்தியான ஒரு வாழ்க்கை மட்டும் போதாது, நாம் பக்தியானவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற சூழல் மட்டும் போதாது, நாம் ஆவிக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால் நடத்தப்படுகள் என்கிற அனுபவத்துக்கு வர வேண்டும். எனவே இந்த இரவேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஆவிக்குரியவர்களாக மாறியிருக்கிறோமா? வெறும் மதபக்தி வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதை குறித்த செய்திகளை நாம் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் உண்மையாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பு ஆவிக்குரியவர்களாக மாறியிருக்கிறோம். டு வாட் எக்ஸ்டென்ட் we have become spiritual before God. தேவனுக்கு முன்பாக நம்ம எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக மாறியிருக்கிறோம். சிந்திப்போம். ஆவிக்குரியவர்களாக மாறினுடைய வாழ்வில் அனைத்து ஆசீர்வாதங்கள் வரும். நாம் அங்கங்கன்னு ஓட வேண்டிய தேவையில்லை. நாம் ஆவிக்குள்ளாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் நேரடியாக நாம் பேசலாம், நேரடியாகவே பகிர்ந்து கொள்ளலாம், நேரடியாக நம்ம நிபலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.